எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு பெற்றவங்களும் தான் பெற்ற பசங்களை பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பாலூட்டி சீராட்டி கண்ணுமா ரொம்ப கருத்தாக நம்ம வளர்க்குறது வழக்கம்தான். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா, நம்ம குழந்தைகளை வளர்க்கவில்லை, நம்ம குழந்தைகளோட சரீரத்தை வளர்க்கிறோம். அவித்யாவோட காரணத்தினால, அவித்யாவோட இன்னொரு பரிணாமம் இல்லாட்டி இன்னொரு டைமென்ஷன் சொல்லலாம். இது குழந்தைய நம்ம வளர்க்குறோம், அந்த குழந்தைய நம்ம பாலூட்டி வளர்க்குறோம், சீராட்டி வளர்க்குறோம், தாலாட்டி வளர்க்குறோம், கொஞ்சி வளர்க்குறோம். ஆனால் நம்ம உண்மையிலே குழந்தையோட உடலையும் மனதையும் மட்டும்தான் வளர்க்கிறோம், குழந்தையை வளர்ப்பதில்லை. ஏன்னா குழந்தைங்கிறது நமக்கு பிறந்தது ஜீவாத்மா அன்னையின் கர்ப்பத்தில் வந்தது. ஸோ குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், குழந்தைய நீ வளர்க்கலை, நீ குழந்தையோட உடலை மட்டுமே வளர்க்கிறாய். குழந்தைய நீ வளர்க்கணும்னா அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன தேவை? அந்த குழந்தை என்பது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவிற்கு தேவையானது பிரம்மோதனம், பஞ்சோதனம் உடலுக்கு தேவை. பஞ்சபூதங்களால் ஆன அந்த உணவு, பஞ்சபூதங்களால் ஆன அந்த உடலுக்காக. ஆனால் எதாலையும் ஆகாத அந்த ஜீவாத்மா, அதற்கு இறைவனின் ஞானமான பிரம்மோதனம், வேத ஞானம் தேவை. அதை கொடுத்து நீ பசங்களை வளர்க்க மாட்டேங்கிற. இதுதான் நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்யும் மிகப்பெரிய தப்பு. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் குருநாதர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இன்னைக்கு உலகம் மெட்டீரியலிஸ்டிக் நோக்கி போயிட்டே இருக்கு. பிறந்த குழந்தை பிறந்த உடனே முதல்ல அதோட வேலை என்ன நடக்கிறதுனா, இன்னி சிச்சுவேஷனில் பிறந்த குழந்தை முதல்ல 4 வயசு 5 வயசு 10 வயசுக்குள்ளேயே இது என்னோட அண்ணா, இது என்னோட தம்பி தங்கச்சி, தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, பெரியம்மா பெரியப்பா, இந்த மாதிரி அதற்கு எல்லா இன்ட்ரடக்ஷனும் நடக்கிறது. ஏபிசிடிலேருந்து AIE, அப்புறம் கராத்தே கிளாஸு, பியானோ கிளாஸு, சிங்கிங் கிளாஸு, டான்ஸிங் கிளாஸு, எல்கேஜி யூகேஜி போகும்போதே பலவிதமான ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்க்குறோம், பலவிதமான கிளாஸில் போடுறோம், சிங்கிங் காம்படிஷன் இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன தேவை? குழந்தை என்பது பிறந்த அந்த குழந்தை என்பது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவிற்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கறதே இல்லை. அதனால் அந்த குழந்தை பெரியவனாகி இல்லாட்டி பெரியவளாகி இந்த பிரம்ம ஞானத்தை அடையாமலே இருக்கிறது. சவுத் இந்தியாவில் பிராமின் ஃபேமிலியில் பிறந்தா உபநயனம் பண்ணி வைப்பாங்க. பையனாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் அது கிடையாது. போலி சாமியார்களோட அந்த திட்டம் வேதத்திற்கு எதிரான திட்டத்தில் பெண்களை ஒதுக்கிட்டாங்க. பெண்களுக்கு உபநயனம் பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அது போய் உபநயனம்ங்கிறதே இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அதில் பத்திரிக்கை அடிக்கிறது, டிசைனாக போடுறது, வீடியோ எடுக்கிறது, கேமரா எடுக்கிறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறதே மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறதே தவிர உபநயனம்னா என்ன, உபநயனத்தில் என்ன நடக்கிறது, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு. இப்போ எனக்கு உபநயனம் ஆகும்பொழுதே, எனக்கு உபநயனம் ஆகி பல வருஷங்கள் ஆச்சு. அப்போயே எனக்கு பூனல் போட்டு வச்ச வாத்தியார் கேசட்டில் காயத்ரி மந்திரம் இருக்குது, அதை வச்சு கேட்டுக்கோ, சந்தியாவந்தனம் எப்படி பண்ணணும்னு கேசட்டில் கேட்டுக்கோன்னு ஒரு கேஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார். சந்தியாவந்தனம்னா என்னன்னு சொல்லித்தரல, சந்தியாவந்தனத்தில் என்னத்தை நம்ம வணங்குறோன்னு சொல்லித்தரல, எதுவுமே சொல்லித்தரல. பிஸ்னஸ், ஃபுல்லாக பிஸ்னஸ். எப்போ எனக்கு பூனல் போடும்பொழுது, எவ்வளோ வருஷங்கள் முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். அப்போ இன்னி சிச்சுவேஷனுக்கு அது இன்னும் பெரிய பிஸ்னஸ். ஸோ குழந்தைகளை நம்ம ஒரு மார்க்கெட்டிங் அந்த கண்ணோட்டத்தில் தான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த குழந்தை வளரும் போது டிஃப்ரெண்ட்டாக செல்ஃபி எடுக்கிறோம், டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சு அந்த டான்ஸ் ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறோம். பையன் குழந்தையாக இருந்தால் கராத்தே கிளாஸ் அனுப்பிச்சு ஃபோட்டோ எடுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணி அந்த குழந்தையோட முழு விருத்தி, மன அலைகளை வெளிநோக்கமாக நம்ம செஞ்சிடுறோம். ஏன்னா நம்மளோட விருத்தி வெளியில் இருக்குது. இது 100% எல்லாருலேயும் இருக்கிற ஒரு குறை, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். வைதிக தர்மத்தில், வைதிக பாதையில் இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம். என்னோட குழந்தையை மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணால் ஓரளவுக்கு பெட்டர். பட் ஆனால் மெட்டீரியலிஸ்டிக் அட்ராக்ஷன் இன்னும் இருக்க தான் இருக்குது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்பொழுது, இப்போ என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் 40 பேர் கிளாஸில் இருக்காங்கன்னா 39 பேர் ஐஃபோன், ஐபேடு, ஐபாட் இதெல்லாம் வச்சுருக்கும்பொழுது அது ஒரு கம்பல்ஷனாக இருக்குது. ஐயோ எல்லாரும் வச்சுருக்கான்ப்பா, எனக்கு இல்லையே, நான்
இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ஃபோன் தர மாட்டேங்கிற, அப்படி ஒரு பிரச்சனை, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதை பண்ண வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டோன்னா, பிரம்மச்சரியத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து தினசரி 2 வேளை ஹோமம் செய்யணும், உட்காந்து காயத்ரி ஜபம் செய்யணும், தினசரி ஓம் ஜபம் செய்யணும், ஆச்சாரியர்கள் பெரியவங்களை தொட்டு காலை தொட்டு கும்பிடணும். இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா, அது அந்த குழந்தை வந்து 40 பேருக்கு நடுவில் இருந்தாலும், விபீஷணனை வந்து ஸ்ரீராமர் கேட்கும்பொழுது, ராட்சசர் வாழற இடத்துல நீ மட்டும் ஒரே ஒரு தேவதா எப்படி வாழ்ந்தனா, எப்படி 32 பல்லுக்கு நடுவில் ஒரு நாக்கு தன்னை காப்பாற்றிட்டு வாழறதோ அதை மாதிரி வாழ்ந்தன்றார். அந்த மாதிரி 40 பசங்க அப்படி இருந்தாலும் நம்ம வந்து அந்த வைதீக சமஸ்காரங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா, அந்த குழந்தை வந்து பெரியவளாகி வரும்பொழுது பழச்சுக்குன்னா வைதிக தர்மத்தில் வந்துடும். ஸோ நம்மளுடைய கடமை வந்து பிள்ளைகளின் உடலை மட்டும் வளர்க்காமல், போன்வீட்டா கொடுக்கறது, பூஸ்ட் கொடுக்கறது, ஹார்லிக்ஸ் கொடுக்கறது எல்லாமே பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட உடலை நம்ம பாதுகாக்க வேண்டும். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஜீவாத்மா மேலே, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆன்ம ஞானம் மேலே. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து வைதிக தர்மத்தில் வந்து கேள்வி கேட்டால் கூட, இப்போ வெப்சைட்டில் என்னோட சேனலில் நிறைய பேர் சின்ன பசங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீ 60 வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோ. ஸோ அப்படியே டைவர்ட்டு. இது வந்து நம்ம சில பேர், நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்குற சில பேர் வந்து நிஜமாகவே ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கீங்க. அந்த சில பேர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த ஜென்ரேஷனை வந்து இந்த வேத மார்க்கத்துலேருந்து நம்ம முழுசாக விளக்கிடக்கூடாது. அதே மாதிரி வந்து போலியான வேத மார்க்கத்துலேயும் வந்து இப்போ சில பேர் பிராமின் ஃபேமிலியில் இருக்கீங்க. இந்த போலியான வேதம்னா என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுற அந்த குருக்கள், அந்த சாஸ்திரிகளுக்கு நடுவில் வந்து பையனுக்கு மட்டும்தான் பூணல் போடணும், பொண்ணுக்கு போடக்கூடாது, ஏன்னா பொண்ணுக்கு வந்து தூர நாள் வருது, லேடிஸ்க்கு வந்து அந்த 3 நாள் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு பூணல் அலௌடு கிடையாது, லேடிஸ் வந்து இன்ஃபீரியரு இப்படின்னு சொல்லி பொருளையை கிளப்பி விட்டு லேடிஸை அடியோட வேதத்துலேருந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து உண்மை என்னவோ அதை தேடி போகணும். என்னோடய சேனல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஆடியோ வீடியோ கேட்குறதா இருந்தால் என்னோடய சேனல் பாருங்கள். விமனுங்கிற பிளேலிஸ்ட்டு நடுவில் பாருங்கள், எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள். மற்ற பிளேலிஸ்ட் பாருங்கள். ஆண் பெண்ணில் வந்து உடல் அளவு தான் வேறுபாடு இருக்கே தவிர ஆத்மா வந்து ஒன்று தான். இறைவன் வந்து வேத ஞானத்தை ஜீவாத்மாவிற்காக கொடுக்கிறாரே தவிர உடலுக்காக கொடுப்பதில்லை. ஆண்களுக்கு இது கர்த்தவிய கர்மம், பெண்களுக்கு இது கர்த்தவிய கர்மம்னு இறைவன் மந்திரங்களில் சொல்கிறாரு. நீ வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் நீ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ ஒரு ஆணாக இருந்தால் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லா விஷயமும் வேதங்களில் வருது. ஆனால் வேத ஞானம் பெண்களுக்கு மட்டும், ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற சொல்கிறது வந்து மகா பாவமான விஷயம். உபநயனம் பண்ணுறது வந்து பெண்களுக்கு போடக்கூடாது பூணல் அப்படின்னு சொல்கிறது மகா அபத்தமான பாவமான விஷயம். ஆச்சாரியார் கார்கி, காத்தியாயனி, எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க. வைதிக மார்க்கத்தில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் உபநயனம் நடந்து எல்லாரும் வந்து இறைவனை உணர்ந்த சமாதி அடைந்த யோகினிகள். ஸோ வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து டீல் பண்ணணும். சின்ன குழந்தைங்க, நமக்கு வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கும்பொழுதே வந்து 3 வயசு 4 வயசு 5 வயசு இருக்கும்பொழுதே இந்த ஞானத்தை வந்து ஊட்டி வளர்க்கணும். டிவி பார்க்குறதுல மட்டும் இந்த ஃபோக்கஸ் சொல்லாமல், நிறைய கார்ட்டூன்ஸ் வருது, டிஃப்ரெண்ட் கார்ட்டூன்ஸ் வருது, இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு கொடுக்குறோம், படிப்பறிவுக்காக எல்லாமே பண்ணுறோம், ஸ்கூல் படிப்புக்காக. பட் ஆனால் வேதத்தை விட்டுறக்கூடாது. காயத்ரி மந்திரம் சொல்லித்தரணும், தினசரி ஆவுத்தி போடுற சொல்லித்தரணும், பெரியவங்களை எப்படி வணங்கணும் அது சொல்லித்தரணும், பிரம்மச்சாரியத்தை பற்றி ஞானம் கொடுக்கணும், பிரம்மச்சாரியம் கடைப்பிடிச்சா என்ன ஆகணும். சின்ன வயசுலேருந்து அந்த ஞானத்தை கொடுத்துட்டு வந்தால் அது அந்த குழந்தை வந்து 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி டீனேஜில் வரும்பொழுது புரிஞ்சிடும் அதுக்கு. சரி, இதில் நம்ம மாட்டக்கூடாது, லவ் மேரேஜ், கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, இதில் மாட்டாமல் வெளில வந்துடுவாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் அவங்க மார்க்கம் வந்து அக்னிஹோத்திரத்தை வந்து அவங்க விடமாட்டாங்க லைஃப்பில். ஆச்சாரியார் சேவையை வந்து அவங்க லைஃப்பில் விடமாட்டாங்க. ஸோ ஆச்சாரியர்கிட்ட கூட்டிட்டு போய் வேதத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது வந்து பெற்றவர்களோட கடமை. அதுக்கு முன்னாடி பெற்றவர்களும் வந்து, ஏன்னா குழந்தைகள், வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து பெற்றவங்க சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் அவங்க கற்றுப்பாங்க. பொய் சொல்லாதரான்னு நம்ம சொன்னால் அவங்க புரியாது அவங்களுக்கு. நம்ம பொய் சொல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். எங்கள் அம்மா அப்பா பொய் சொல்ல மாட்டாங்க, நானும் பொய் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஆஃபீஸ் விஷயத்தில் எக்கச்சக்க பொய் சொல்கிறோம். அதை வந்து பசங்க பார்க்குறாங்க.
பிஸ்னஸில் எக்கச்சக்க பொய் சொல்கிறோம், அதில் பசங்க பார்க்குறாங்கன்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க லைஃப்பில். நம்ம சொல்கிறத காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா அனுபவிச்சுக்கணும். ஸோ சில ஞானம் குருநாதர்கிட்ட கேட்டேன், அதான் ஷேர் பண்ணலான்னு சின்ன ஆடியோ. ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.